நிரந்தர கிட்னி பிரச்சனை இருக்கு, நான் என்ன உணவுகள் சாப்பிடலாம்? கீரை வகைகளை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலாவே கீரை வகைகளை எல்லாருமே அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கீரைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு. அதில் ஃபைபர்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பொட்டாசியம் ஓரளவுக்கு கம்மியா இருக்கக்கூடிய கீரைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அது நம்ம நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் அருகுலா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது கேல், மூணாவது லெட்டிஷ். இந்த 3 கீரை வகைகளும் அரை கப்பளவு மட்டும் எடுத்து அதை சமைக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே கீரைகள் சமைக்கும் போது குக் பண்ணாம அரை கப்பளவு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு அதை தட்டியில வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபர்ஸ்ட் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக கொட்டிட்டு அதை நம்ம சமைக்கிறது பெட்டர். முடிஞ்சளவு மிச்ச வகையான கீரைகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் அளவுக்கு அதிகமாக பொட்டாசியம் இருக்குது. ஆனால் சுத்தமாக சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். 50 கிராமுக்கு கம்மியான கீரைகள் மட்டும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம்.